யோ, இன்னைக்கு என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனோம். போய் சட்டையகிட்டே போட்டு வா. எப்பா பார்த்தாலும் இந்த பனியனோடயே சுத்திக்கிட்டு இருப்ப, பெரிய பாடி பில்டர் மாதிரி. சுந்தரி, பனியனும் கையில் இருந்தா ஃப்ரீயா இருக்கும், சட்டை போட்டா கசாசன் இருக்கும். யோ, அதுக்கு நீ எங்க போனாலும் இதேவா போட்டு வருவ? போய் சட்டையை போட்டு வாயா, போயா. இந்த அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி, போட்டு வரேன். அக்கா, கிளம்பிட்டீங்களா? வாடா தம்பி, கிளம்பிட்டோம். இரு, உங்க மாமா வரட்டும். என்னவாமா அதிசயமா சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க? மாப்பிள்ள, உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, அதான் சட்டை போட்டிருக்கேன். யோ, சும்மா பேசிக்கிட்டு இருக்காத, வாயா போலாம். பேசக்கூட உரிமை இல்லையா? சரிக்கா, வாங்க போலாம். வாங்க வாங்க, எல்லாம் வாங்க, உட்காருங்க. பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கலாம். யோ, ஏன் அவசரப்படுற? அது இல்ல சுந்தரி, பொண்ணை வர சொல்லி பார்த்து பிடிச்சிருச்சுன்னா மேற்கொண்டு பேசலாம்ல. சரி சரி, அவர் சொல்றது சரிதாமா. சுதீஷா குமாரி, வாமா. என்னடா பேர் இது? சுதீஷா குமாரின்னு அவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. என்னங்க பேரு வித்தியாசமா இருக்கு? ஆமாப்பா, நியூமராலஜி படி பார்த்து வச்சிருக்கோம். இருக்கிறது பட்டிக்காட்டுல ஆட்டு புளிக்கி அள்ளிட்டு பேசுற பேச்சப்பார். என்னப்பா தம்பி? ஒண்ணுல பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணை பாத்துட்டீங்க மாப்பிள்ள? நல்லா பாத்துக்கங்க. பொண்ணு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் மாப்பிள்ளைக்கே பிடிச்சிக்கிச்சே. சரிம்மா, நீ உள்ள போமா. எங்க பொண்ணோட அம்மாவே காணா? ஏன்னா பொண்ணை பார்த்தது மட்டும் பார்த்தாத அவனுக்கு பொண்ணோட அம்மாவையும் பார்க்கணுங்கிற? யோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மாரியா. சார், உங்க பேர் என்ன சார்? என் பேரா கௌசல்யா ராஜப்பா. இங்க பாரு, ஆம்பளைக்கு பொம்பளை பேர் வச்சிருக்காங்க. இவங்க வீட்டுல பொண்ணு கட்டினா விளங்கிடும். சுந்தரி, பேர்களே சரியில்லையே சுந்தரி. யோ, பேசாட்டுக்கிறியா? மேற்கொண்டு என்னான்னு பேசு. சரிங்க, பொண்ணெல்லாம் முடிச்சிருக்கு, பேசி முடிச்சிருவோம். மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறான். பொண்ணுக்கு 20 பவுன் நகை போட்டுருந்தேன், அப்புறம் பண்ட பாத்திரம் போட்டுருந்தேன். மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டி இல்லைன்னா காரு, அப்புறம் நிலவரம் இருந்தா பாதி எழுதி வச்சிருந்தேன். யோ, என்னையா ஓ இஷ்டத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? ஏ, நீ சும்மா இரு சுந்தரி, உனக்கு ஒன்றும் தெரியாது. மாப்பிள்ள, நான் கேட்டால சரிதான் மாப்பிள்ள. மாமா, இந்த கல்யாணம் நடத்தான் தான் நினைக்கிறேன். அவனே சோத்துக்கு சேர்த்த சொங்காமஞ்சமா இருக்கான். அவன்கிட்ட போய் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் அநேகமா நம்மளை அடிச்சு 10 விட போறான்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கறலாம் சரிதான், கொஞ்சம் மட்டும் குறைச்சுக்கண்ண. பாத்தியா சுந்தரி, அதெல்லாம் இருந்தாலும் கொடுப்பேன், எனக்கு தெரியும், அதான் கேட்டேன். எவ்வளவு குறைச்சிக்கலாம் சொல்லுங்க நீங்களே. என்ன, நகையில ஒரு 18 பவுன் குறைச்சுக்கண்ண. என் சைக்கிள் இருக்கு, அதை வேணா நான் மாப்பிள்ளைக்கு தந்துடுறேன். நிலபரம்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வீடு இருக்கு, அதுவும் வாடகை வீடு. என்னது, வீடு இருக்கு அதுவும் வாடகை வீடா? நல்லா பேச்சு பேசாயா? யோ, பொண்ணை பெத்தா மட்டும் பத்தாது, மாப்பிள்ளை ஒரு கேத்தரெல்லாம் போடணும். மாமா, ஒண்ணும் போடலைனாலும் பரவாயில்ல மாமா, அந்த பொண்ணு நான் தட்டிக்கேன். டேய், வாய மூடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பார்க்கிறேன் பார்த்தா வெட்டி. நான் ஏமாந்த மாதிரி நீ ஏமாறக்கூடாதுரா. நிறுத்தா முதல்ல. என் பொண்ணை கிணத்துல தள்ளுவேனே தவிர உங்க வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்டா. பணத்தை ஆசை பிடிச்ச பேய்களா. ஏய், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. யோ, உன்னைய கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன செய்யணுமோ அதை நல்லா செஞ்சுட்ட. வீட்டுக்கு வா. உன்னைய உரிச்சு உப்பு கண்டம் போடல, என் பேர் சுந்தரி இல்ல. வாடா தம்பி, போலாம். மாமா, சூப்பர் மாமா. பாருங்க மக்களே, அவன் பொண்ணுக்கு அவனாக போறதுக்கு வரதட்சணை கொடுமைங்கிறாங்க. நாளைக்கு அவன் பொண்ணு தானே நிறைய வச்சுக்க போகுது, என்னமோ நம்ம கொடுக்குற மாதிரி பேசுறாங்க. இத கேட்டா அந்த நாய் பையன் என்னைய பேய்ங்கிறான். சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு தலையோட வரும். ஆனா கடைசி வரைக்கும் மாமியாவே கண்ணில் காமிக்கிறையே.